எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். இன்றைக்கி நான் இந்த 20 டேஸில் ஜூன் மந்தில் இருக்கக்கூடிய இந்த 20 டேஸில் தமிழை எப்படி ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ண போகிறேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிட்டு போகிறேன். அதே மாதிரி நான் ஜிஎஸ்ஐ எப்படி ரிவிஷன் பண்ணுறேன், மேக்ஸை நான் எப்படி ரிவிஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஆல்ரெடி நான் வீடியோவாக போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபாஸ்ட்டாக நம்மளால் எவ்வளோ குயிக்காக சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி எவ்ரி சண்டே 8:30க்கு நம்ம லைவ் செஷன் அப்படிங்கிறது போய்கிட்டுருக்கோம். லைவ் செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் டிஎன்பிசியில் என்னெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, ஒவ்வொரு டாபிக்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஒரு 4-5 டாபிக்ஸ் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் வீக்கு யூனிட் 7 இருக்கு இல்லையா, நமக்கு அந்த யூனிட் 7 அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். யூனிட் 6. ஸோ இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் பார்க்கும்போது தான் நம்ம டிஎன்பிசியோட கொஷின்ஸை வந்து நம்மளால் அப்ரோச் பண்ண முடியும். அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை செக் பண்ணிக்கோங்க. என்னுடைய ரிவிஷன் மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை மாதிரி படிக்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்க அப்படின்னாக்கா அவங்களும் ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இன்றைக்கி நான் தமிழில் இந்த ஜூன் மந்தில் இருக்கக்கூடிய 20 டேஸில் எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிறேன். மொத்தமாக நமக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் 7 யூனிட் இருக்கும். தமிழை பொறுத்த வரைக்கும் நமக்கு 7 யூனிட் இருக்கும். இந்த 7 யூனிட்டை நான் இந்த 20 டேஸில் எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு நான் லாஸ்ட்லேருந்து போகலான் இருக்கேன். யூனிட் 7, யூனிட் 6 அந்த மாதிரி போகலான் இருக்கேன். நான் ரீசன் என்ன அப்படின்னா, எனக்கு யூனிட் 6, 7 அதெல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. யூனிட் 1 2 நமக்கு சிலபஸில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நிறைய மார்க்ஸும் அங்கே தான் கவர் ஆகுது. அதை நான் நிறைய விஷயம் படிச்சுட்டே இருக்கேன், பட் எனக்கு வந்து மறந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எக்ஸாம் டைமில் கொஞ்சம் நான் ரிவிஷன் பண்ணேன் அப்படின்னாக்கா எனக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பேக்கில் இருந்து போயிட்டுருக்கேன். இப்போ யூனிட் 7 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா நான் 2 டேஸ் அப்படிங்கிறத அலாட் பண்ணியிருக்கேன். இந்த 2 டேஸில் யூனிட் 7 அப்படிங்கிறதையும் நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். அதே மாதிரி 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய சிலபஸில் நமக்கு என்னெல்லாம் கவர் ஆகுதோ அது 6th ஸ்டாண்டர்டு நியூ அண்டு ஓல்டு புக்கு. ஸோ இது ரெண்டுமே கவர் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு யூனிட் 6, சேம் யூனிட் 6க்கும் நான் 2 டேஸ் தான் அப்படின்னு அலாட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 2 டேஸில் யூனிட் 6ஐயும் கம்ப்ளீட் பண்ணுவேன். 7th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய சிலபஸில் நியூ புக்கு அண்ட் ஓல்டு புக்கு இது ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணிடுவேன். யூனிட் 5க்கும் நான் 2 டேஸ் தான். அதே மாதிரி 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய நியூ புக்கு அண்ட் ஓல்டு புக்கு. ஸோ இந்த யூனிட் 5, 6 அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு டேவே எனஃபாக தான் இருக்கும். பட் நான் வந்து நிறைய நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா மறுபடியும் நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு அதில் ஜஸ்ட் நம்ம ரீட் பண்ணால் போதுங்கிற அளவுக்காக தான் நான் 2 டேஸ் அப்படிங்கிறத எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 டேஸ்க்கு யூனிட் 4 ப்ளஸ் 9th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய நியூ புக்கு அண்ட் ஓல்டு புக்கு. இந்த 9th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய நியூ புக்கு ஓல்டு புக்கு நான் ஃபுல்லாகவே படிப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஃபுல்லாக படிக்க மாட்டேன். சிலபஸில் நமக்கு எந்த டாபிக் எல்லாம் கவர் ஆகுதோ அதை படிச்சுப்பேன். அதே மாதிரி ஒவ்வொரு செயல் இருக்கக்கூடிய சொற்பொருள் அப்படிங்கிறத பார்த்துப்பேன். இலக்கண குறிப்பு அப்படிங்கிறதையும் பார்த்துப்பேன். புக் பேக் கொஷின்ஸில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்ப்பேன். இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாக்கா நமக்கு ஒரு டேவே எனஃபாக இருக்கும். நியூ புக்குக்கும் ஓல்டு புக்குக்கு 1 டே அப்படின்னு சொன்னா 2 டேஸ் நம்மளால் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனஃபாக இருக்கும். நெக்ஸ்ட்டு யூனிட் 3க்கும் 2 டேஸ் தான் எடுத்திருக்கேன். இதில் 10th ஸ்டாண்டர்டு நியூ அண்டு ஓல்டு புக்கு இது ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். ஸோ அது டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு 10 டேஸ் அப்படிங்கிறது இதிலேயே கவர் ஆகிடும். ஓகேங்களா, 10 டேஸ் அப்படிங்கிறத நான் இதில் கவர் பண்ணிட்டேன். இந்த ரிவிஷன்ஸை நான் மறுபடியும் கொடுப்பேனா அப்படின்னாக்கா நான் மறுபடியும் ஜூலை மந்த் தான் ரிவிஷன் கொடுப்பேன். அதனால் எனக்கு இந்த 10 டேஸில் என்னால் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அவ்வளோவும் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். ஆல்ரெடி நான் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதை நான் ஃபஸ்ட் டைம் ரிவிஷன் கேட்டிங்கனாக்கா செகண்ட் டைம் நான் ரிவிஷன் பண்ண போகிறேன். இந்த சிலபஸ் எல்லாமே செகண்ட் டைம் ரிவிஷன் பண்ண போகிறேன். தேர்ட் டைம் ரிவிஷன் அப்படிங்கிறது ஜூலை மந்தில் கண்டினியூ பண்ணுறேன். அதனால் எனக்கு இந்த 2 டேஸ் அப்படிங்கிறது வந்து எனஃபாகவே இருக்கும். நீங்கள் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணாமல் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் 1 நாள் 2 நாள் அப்படிங்கிறத எக்ஸ்டெண்ட் கூட பண்ணி படித்து பாருங்கள். ஆனால் ஜூன் மந்த்துக்குள்ளே நம்ம சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடும். ஜூலை மந்தில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன்ஸ் தான். நம்ம பண்ண ரிவிஷன்ஸை திருப்பி ரிவிஷன் பண்ணுறதுக்காக ஜூலை மந்தில் நான் எந்த ஒரு டேட்டுமே கால்குலேட் பண்ணிக்கல. நெக்ஸ்ட்டு யூனிட் 2க்கு 4 டேஸ் அப்படிங்கிறது நான் எடுத்திருக்கேன். இந்த 4 டேஸில் 11th 12th நியூ புக் மட்டும் நான் கம்ப்ளீட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகேங்களா, ஸோ இந்த யூனிட் 2க்கு நான் ஏன் 4 டேஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னாக்கா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எனக்கு இந்த சிலபஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால 4 டேஸ் ரிவிஷன் பண்ணேன் அப்படின்னாக்கா எனக்கு கொஞ்சம் டெப்த்தாக படிக்கிற மாதிரி இருக்கும், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த 4 டேஸில் யூனிட் 2க்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அலாட் பண்ணியிருக்கேன்.
நெக்ஸ்ட்டு யூனிட் 1 அப்படின்னு எடுக்கும் பொழுது அதே 4 டேஸ் அப்படிங்கிறத எடுத்திருக்கேன். இந்த 4 டேஸில் யூனிட் 1 ப்ளஸ் 6லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ புக்கு அண்ட் ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய சிலபஸை நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். ஓகேங்களா, இந்த 4 டேஸ் அப்படிங்கிற ரீசன் நான் சொல்லியாச்சு. யூனிட் 1ம் யூனிட் 2ம் எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுனால நான் லாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணேன் அப்படின்னாக்கா, ஆல்ரெடி நான் ரிவிஷன் பண்ணிட்டேன், சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட் லாஸ்ட் டைம் ரிவிஷன் பண்ணும்போது எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிற ரீசனுக்காக தான் நான் லாஸ்ட்டாக எடுத்திருக்கேன் இந்த 2 யூனிட்டையுமே. இந்த 2 யூனிட் தான் நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நிறைய மார்க்கும் வந்து இங்கே தான் நமக்கு கவர் ஆகுது. அதனால நான் இதை லாஸ்ட்டாக எடுத்திருக்கேன். ஸோ டோட்டலாக கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா 18 டேஸ் அப்படிங்கிறது வரும். நான் 20 டேஸில் 18 டேஸில் ஃபுல்லாகவே நான் இதை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கரெக்டுங்களா, யூனிட் 1லேருந்து யூனிட் 7 வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். ப்ளஸ் இந்த 2 டேஸ் எதுக்காக அப்படின்னாக்கா, இதில் நான் பார்க்கும் பொழுதே எனக்கு எந்தெந்த டாபிக் எல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, இல்லை எதெல்லாம் மறக்குது அப்படியோ அதெல்லாம் நான் மார்க் பண்ணி வச்சுப்பேன். சப்போஸ் இப்போ யூனிட் 5ல் நான் ஏதோ ஒரு டாபிக் எனக்கு மெமரி ஆக மாட்டேங்குது, இல்லை என்னால் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேங்குது அப்படின்னாக்கா அந்த டாப்பிக்கை மட்டும் நான் நோட் பண்ணி வச்சுப்பேன் 5th யூனிட்டில். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ 3rd யூனிட்டில் ஏதோ ஒரு டாபிக் இருக்கும், 2nd யூனிட்டில் ஏதோ ஒரு டாபிக் இருக்கும், யூனிட் 1லேயும் ஏதோ ஒரு டாபிக் அப்படிங்கிறது எனக்கு சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த டாபிக் எல்லாமே நோட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த 2 டேஸில் நான் மறுபடியும் ரிவிஷன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னாக்கா இப்போ தான் நான் என்னுடைய சிலபஸை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபைடோட இந்த ஜூன் மந்த்தை நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். இந்த ஜூன் மந்தில் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன்ஸை பண்ணுங்கள். அதே மாதிரி புதுசாக எந்த ஒரு யூனிட்டையும் படிக்காதீங்க, புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் படிக்காதீங்க. ஆல்ரெடி படித்ததவே மறுபடியும் ரிவிஷன் பண்ணாலே நம்ம கிளியர் பண்ணிடலாம். இந்த 20 டேஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா என்னுடைய ஸ்டடி பிளான் படி நான் நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஜூலை மந்தில் நம்ம மறுபடியும் ஒரு ஒன்ஸோ இல்லை ட்வைஸோ ரிவிஷன் பண்ணும்போது நிறைய மார்க் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த 20 டேஸை நீங்கள் நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ஓகே. கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னாக்கா ஜூலை மந்தில் ஒரு 3-4 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ரிமைனிங் டேஸ் எல்லாமே ஃபுல்லாக ரிவிஷனுக்கும் தமிழுக்கும் மேக்ஸுக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஜூலை மந்தில் நமக்கு 12 தான் எக்ஸாமு, கரெக்டுங்களா? ஸோ 12 அப்படின்னாக்கா 11th வரைக்கும் படிக்காதீங்க. ஒரு 8th 9thலேயே உங்களுடைய சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரிவிஷனையும் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஜஸ்ட் ரீட் பண்ணுற மாதிரி உங்களுடைய போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ என்னுடைய ஸ்டடி பிளான் இப்படி தான். நான் கண்டிப்பாக இந்த ஸ்டடி பிளான் படி படிச்சிருவேன். நான் போடுற ஸ்டடி பிளானை கம்ப்ளீட் பண்ணுவேன்னா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக நான் போடக்கூடிய ஸ்டடி பிளான் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். கம்ப்ளீட் பண்ணாமல் நான் எந்த ஒரு ஸ்டடி பிளானையும் போட மாட்டேன். அதே மாதிரி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணவும் மாட்டேன். என்னுடைய ஸ்டடி பிளானை நான் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும் இல்லையா? அதனால நான் போடக்கூடிய ஸ்டடி பிளானை நான் முடிப்பேனா இல்லை சும்மா வீடியோக்காக போடுறேன்னா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுடைய கொஸ்டினுக்கு இதுதான் என்னுடைய ஆன்சர். நான் போடக்கூடிய ஸ்டடி பிளானை நான் தான் கம்ப்ளீட் பண்ணுவேன். அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய ஸ்டடி பிளானை ஓனாக போட்டாலும் சரி, இல்லை என்னுடைய ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணாலும் சரி, ஏதோ ஒரு ஸ்டடி பிளானை கம்ப்ளீட் பண்ணுங்கள். வரக்கூடிய எக்ஸாமை நல்லபடியாக அட்டன் பண்ணுங்கள். இந்த 2025ல் நம்ம கண்டிப்பாக ஒரு போஸ்டிங் வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு ஹோப்போடு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாக்கா நம்ம குயிக்காகவே கம்ப்ளீட் பண்ணி நல்ல மார்க்கும் அச்சீவ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஆல் தி பெஸ்ட். Thank you.